ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, நான் ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸில் 2025 நடந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே எந்த ஒரு ரேங்கிங் பேசிஸில் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த இயரோட பிகினிங்லேயே ஐடிசியோட சப்சிடரியாக இருந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து செப்பரேட் என்டிட்டியாக லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐடிசி ஷேர்ஸ் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஃபார் எவ்ரி 10 ஷேர்ஸ் வந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து கிடைச்சிது. ஜான்வரி 29, 2025 அன்னைக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சிலே லிஸ்ட் ஆச்சு. ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் 40% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணுறாங்க. ரிமைனிங் 60% வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஐடிசிக்கு இதனால என்ன பெனிஃபிட்னா, அவங்க வந்து ஹை க்ரோத் செக்மெண்ட்டான அக்ரிகல்ச்சர், எஃப்எம்சிஜியில் இன்னும் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணி கேபிட்டல் அலோகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஐடிசி ஹோட்டலுக்கு செப்பரேட்டாக லிஸ்ட் ஆனதால என்ன பெனிஃபிட்னா, ப்ராப்பர் ஃபண்ட் அலோகேஷன் பண்ண முடியும், க்ரோத் இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். அடுத்தது என்னன்னா, ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா மோட்டார்ஸோட டிமர்ஜர் 2025 நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து 2 செப்பரேட் கம்பெனிஸாக லிஸ்ட் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து ஒரு கம்பெனியாகவும், பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் இன்னொரு கம்பெனியாகவும் லிஸ்ட் ஆச்சு. ட்ரக்ஸ், வேன்ஸ் அண்ட் பஸ்ஸஸ்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருக்க போகுது. அண்ட் கார்ஸ் அவங்களோட இவி செக்மெண்ட் அண்ட் ஜேஎல்ஆர் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன்ல இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் 2 கம்பெனிஸும் என்னென்ன நேம்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன்ஸை டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷனை டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட்னு இருக்க போகுது. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் டைமா 1:1 போனஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுபடி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து 1:1 ரேஷியோவில் ஒவ்வொரு ஷேருக்கும் இன்னொரு போனஸ் ஷேர் வந்து கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா 2011 பார்த்தீங்கன்னா 5:1 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாங்க. 5:1 ரேஷியோ என்னன்னா, ஃபார் எவ்ரி 1 ஷேருக்கு வந்து 5 ஷேர்ஸ் வந்து அந்த டைம்ல கிடைச்சிருக்கும். இந்த 5:1 ஸ்டாக் ஸ்பிளிட்னால 10 ரூபி ஃபேஸ் வேல்யூ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 2 rupees ஃபேஸ் வேல்யூ ஆச்சு. அண்ட் செகண்ட் டைமா 2019 வந்து 1:2 ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா 2 ரூபி ஃபேஸ் வேல்யூ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1 ரூபி ஃபேஸ் வேல்யூ ஆச்சு. 1:2 ஸ்டாக் ஸ்பிளிட்ல வந்து சப்போஸ் நீங்கள் வந்து 100 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 200 ஷேர்ஸாக மாறிடும். ஆனால் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த வருஷத்தில் வந்து 1:1 போனஸில் ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1:1 போனஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ஷேர்ஸ் வச்சிங்கன்னா 200 ஷேர்ஸாக மாறிடும். 1:1 ஸ்டாக் ஸ்பிளிட்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 200 ஷேர்ஸாக மாறிடும். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 1:2 ஸ்டாக் ஸ்பிளிட்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 2லேருந்து 1ன்னு மாறிடுச்சு. இந்த வருஷத்தில் நடந்த போனஸ் இஷ்யூனால ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து மாறல. அடுத்தது என்னன்னா, இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா இலான் மஸ்கோட வெல்த் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து 700 பில்லியன் நெட்வொர்த் வந்து கிராஸ் பண்ணாரு. அண்ட் வேர்ல்ட்லயே பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் தான் ஃபர்ஸ்ட் பர்சனா 700 பில்லியன் வந்து கிராஸ் ஆனாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல நடந்தது. அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ப்ரெசென்ட்டா பில்லியனர் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பிளேசஸ்ல இருக்க லாரி பேஜ், லாரி எடிசன் அண்ட் ஜெஃப் பெசோஸோட கம்பைன் நெட்வொர்த்தை விட இலான் மஸ்கோட நெட்வொர்த் வந்து அதிகம். இலான் மஸ்க் வந்து அவர் ஓன் பண்ற இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்டார்ட் அப் ஆன XAI. டெஸ்லால வந்து எலான் மஸ்க் 12% ஹோல்ட் பண்றாரு. ஸ்பேஸ் எக்ஸ்ல 42% ஹோல்ட் பண்றாரு. அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எக்ஸோட பேரண்ட் கம்பெனியான XAIல 33% ஹோல்ட் பண்றாரு. அண்ட் அடுத்ததா வந்து நவம்பர் மந்த்ல இன்ஃபோசிஸ் அவங்களோட கார்பரேட் ஹிஸ்டரியிலேயே இந்த வருஷம் தான் அவங்களோட லார்ஜஸ்ட் பைபேக் பண்ணாங்க. இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 crores. 10 crore ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணாங்க. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கம்பெனியில் 2.41%. ஸோ இந்த பைபேக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,800 rupees per share. அண்ட் அடுத்தது ஜூலை மந்த்ல வந்து என்விடியாவோட கார்பரேட் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்விடியா தான் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் கம்பெனி டு கிராஸ் 4 trillion மார்க்கெட் கேப். மே 2023 தான் அவங்க வந்து 2 trillion மார்க்கெட் கேப்பை கிராஸ் பண்ணாங்க. பிப்ரவரி 2024ல 3 trillion மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ணாங்க. அண்ட் இந்த வருஷத்துல ஜூலை மந்த்ல வந்து 4 trillion மார்க்கெட் கேப் வந்து கிராஸ் பண்ணாங்க. ஸோ இந்த என்விடியாவோட மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆனதால என்விடியாவோட சிஇஓ ஜேசன் ஹுவாங்கோட நெட்வொர்த் வந்து இப்போ $180 billion இருக்கு. அண்ட் அடுத்தது டிசம்பர் மந்த்ல ருப்பி வந்து 90 rupees per dollar கிராஸ் ஆச்சு. ஸோ இது நடந்த டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, 2025. ட்ரம்ப் டாரிஃபால யூஎஸ் அண்ட் இந்தியாவோட ட்ரேட் அன்சர்டனிட்டி, இன்க்ரீசிங் கோல்டு இம்போர்ட்ஸ், டிக்ரீசிங் எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் ஒரு மெயின் ரீசனா ருப்பியோட ஃபால்க்கு இருந்திருக்கு. இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைசஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த வருஷத்துல கோல்டு வந்து நியர்லி 80% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 160% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த வருஷத்துல வந்து ஒரு ரவுண்ட்ஸோட கோல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா $4,000 அக்டோபர் 7, 2025 அன்னைக்கு கிராஸ் ஆச்சு.
அண்ட் அடுத்தது லெஜெண்டரி இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. பெர்க்ஷையர் ஹேத்வேயோட அடுத்த சிஇஓவா கிரெக் ஆபிள் அப்படின்றவர் இருக்க போறாரு. அண்ட் நவம்பர் 10th அன்னைக்கு நடந்த அவரோட ஃபேர்வெல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்து சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1800 கிளாஸ் ஏ ஷேர்ஸ் வந்து 27 lakh கிளாஸ் பி ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணாரு. அடுத்ததா 15 lakh கிளாஸ் பி ஷேர்ஸை வந்து சூசன் தாம்சன் பஃபெட் ஃபவுண்டேஷனுக்கு அலாட் பண்ணாரு. அண்ட் ஷெர்வுட் ஃபவுண்டேஷன், ஹார்வர்ட் ஜி பஃபெட் ஃபவுண்டேஷன் அண்ட் நோவர்ட் ஃபவுண்டேஷன் இந்த எல்லா ஃபவுண்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 4 lakhs கிளாஸ் பி ஷேர்ஸ் அலாட் பண்ணாரு. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.